வணக்கம் மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தேஞ்சலா அத்தியாயம் 50. இதுவரைக்கும் 49 அத்தியாயங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து இன்னும் இதுல இருக்கிற 100 அத்தியாயங்களையும் இனிமேல் வரப்போகிற 100 அத்தியாயங்களையும் தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த 50வது அத்தியாயம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கதைக்குள்ள போலாமா? நீ தீயா இல்லை தேஞ்சலா அத்தியாயம் 50. வாசு தான் உள்ளூரில் இருந்து கொண்டே வெளியூரில் தானும் சஞ்சயும் இருப்பதாக கூறிவிட்டான் மதுவிடம். தன் திட்டத்தை ஏற்கனவே குறுஞ்செய்தி மூலம் வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் தெரிவித்து விட்டான் ராகவன். இடியும் மின்னலோடு மழை வர ஆரம்பித்து விட்டது. மின்சாரம் வேறு துண்டிக்கப்பட்டு விட்டது. ராகவனுக்கு குடிபிடித்தவாறு செக்யூரிட்டி நிற்கிறார். மது ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு தன் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள். மதுவும் அரண்மனைக்குத்தான் போகிறாள். ராகவனும் அங்குதான் செல்ல வேண்டும். மது நினைத்திருந்தால் ராகவனின் கார் பஞ்சர் என்று தெரிந்த உடனேயே ராகவனை தன்னோடு ஸ்கூட்டியில் வரும்படி அழைத்திருக்கலாம். ஆனால் மது அதை செய்யவில்லை. அவளின் மனதை ஆள்பவனை தன்னோடு வரும்படி அழைக்க மதுவிற்கு தயக்கம். காரணம் லதா. மதுவோடு ராகவன் பழகுவதையே லதா விரும்பவில்லை. அப்படி இருக்க ஒவ்வொரு நாளும் மதுவும் ராகவனும் சேர்ந்து வருவதையும் நெருக்கமாய் இருப்பதையும் பார்த்துவிட்டால் அதனால் வரும் விளைவுகளை மதுவிற்கு யோசிக்கவே பயமாக இருந்தது. அதனாலேயே ராகவனை விட்டு விலகி இருக்க எண்ணுகிறாள் மது. அந்த விலகலையும் தயக்கத்தையும் உடைத்தெறிவதற்கான வேலைகளைத்தான் ராகவன் என்று ஆரம்பித்திருக்கிறான். நல்ல மழை. ராகவனை அழைத்து செல்ல யாரும் இல்லை. காரும் பழுது. மதுவிற்கு இப்பொழுது வேறு வழி இல்லை. ராகவனை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயம். ராகவனை பார்த்த மது, சார் வாங்க போலாம் என்றாள். வாங்கன்னு கூப்பிடவே இவ்ளோ யோசனை? எப்படி உன்னை எல்லார் முன்னாடியும் நான் ராகவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்ல வைப்பேன் என்று யோசித்த ராகவன் தான் கட்டியிருந்த டையை இலகுவாக்கிவிட்டு கோட்டை கழட்டி கையில் வைத்தவன் மதுவோடு ஸ்கூட்டியின் பின்னால் அமர்ந்து கொண்டான். ஸ்கூட்டியில் ஏற மதுவின் தோளில் கை வைத்தான் ராகவன். ஒவ்வொரு முறையும் ராகவனின் அருகாமையில் மது இருக்கும் போதெல்லாம் அவளின் இதயம்தான் வேலையை கூட்டுகிறது. இப்பொழுது மதுவின் இதயம் படபடவென்று நிற்காமல் துடித்துக் கொண்டிருக்கிறது. மதுவும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வண்டியை எடுத்தாள். அவளின் நிலைமையை உணர்ந்தவனோ அவள் தோள்களில் இருந்த கையை எடுத்துக்கொண்டான். இருந்தும் குண்டும் குழியுமான சாலை. வண்டி ஏறி இறங்கியது. அவனின் கைகள் அவ்வப்போது அவள் தோள்களில் தஞ்சம் கொண்டது. மதுவிற்கோ நெடுஞ்சாலைத்துறை மேல் கோபமாக வந்தது. இந்த ரோட்டை கூட சரியா போட மாட்டாங்களா? இப்ப எனக்கு தான் என்னவோ போல இருக்கு. அரண்மனைக்கு போறதுக்குள்ள இன்னும் என்னென்ன ஆக போகுதோ என்று மது யோசித்துக் கொண்டே வண்டியை ஓட்ட சாலையில் இருந்த ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்க மறந்து விட்டாள். ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி ஏறி இறங்க இப்போது ராகவனின் கை அவள் இடையை இறுக பற்றி விட்டது. அதிர்ந்த பெண் அவளோ வண்டியை நிறுத்திவிட்டாள். கொட்டும் மலையில் நடு சாலையில் சிலையாய் அவள் இருக்க தன் கை தஞ்சம் கொண்ட இடத்தை உணராத ராகவனோ, மது வாட் ஹேப்பன், என்னாச்சு என்று கூற, சார் ப்ளீஸ் கையெடுங்க, என்னால வண்டியை மூவ் பண்ண முடியல என்று மது சொல்ல மழையின் சத்தத்தில் ராகவனுக்கு எதுவுமே கேட்கவில்லை. என்ன மது என்று ராகவன் திரும்பவும் கேட்க அவளின் பக்கவாட்டாக வந்த ஒருவனோ, ஓய் என்ன ஓய், இந்த மலையில ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ, வீட்டுக்கு போய் ரொமான்ஸ் பண்ணுங்கோ என்று சொல்லிவிட்டு சொல்ல அப்பொழுதுதான் ராகவன் கவனித்தான் சேலை நழுவிய மதுவின் வெற்றி இடையில் அவனின் கை இருப்பதை. ஓ ஐம் சாரி என்றபடி ராகவன் அவள் இடையிலிருந்து கையை எடுத்துக்கொள்ள மதுவும் வண்டியை எடுத்தாள். கொட்டும் மழையில் பயங்கரமான காற்றும் வீச அவளும் ஜுரம் வந்து சரியாகி முழுதாய் 2 நாள் கூட முடியாமல் குளிரில் நடுங்க ஆரம்பித்து விட்டாள் மது. நடுங்கியபடியே வண்டியை ஓட்டியவளை பார்த்து கொண்டே இருந்தான் ராகவன். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் வண்டியை ஓட்ட முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பின்னிருந்த ராகவனிடம் நடுங்கிக் கொண்டே, என்னால வண்டியை ஓட்ட முடியலங்க, ரொம்ப குளிருது,
என்றவள் சொல்ல, வண்டியை நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காரு என்றவன் தன் கையில் இருந்த கோட்டை அவளுக்கு போட்டு விட்டான். கோட் வெளிப்புறம் மட்டும்தான் நனைந்திருந்தது, உட்புறம் நனையவில்லை. ராகவன் வண்டியை ஓட்ட மது அவனின் பின்னே அமர்ந்து கொண்டாள். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவள் வேறு வழியின்றி ராகவனின் இடையே வலித்த ஒரு கையால் பிடித்து கொண்டாள். மறு கையால் அவனின் சட்டையை இறுக பிடித்து கொண்டு அவன் முதுகில் மது முகம் புதைத்தாள். ராகவன் வண்டியை அங்கிருந்த ஒரு கடையின் பக்கம் நிறுத்தினான். மது, இறங்கு, சூடா ஒரு டீ குடிச்சிட்டு போலாம், குளிருக்கு எதமா இருக்கும் என்று ராகவன் சொல்ல மதுவும் இறங்கினாள். அது ஒரு நாகரீக தேநீர் கடை. மிதமான வெளிச்சத்தில் கண்ணாடி சுவர்களோடு பார்க்கவே அழகாக இருந்தது. அன்று மழைநாள் என்பதால் பெரிதாக கூட்டமில்லை. ராகவனின் கோட்டை கலட்டி தன் கையில் வைத்தவள் தன் காட்டன் சேலையின் முந்தியை எடுத்து போர்த்தி கொண்டு நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தாள். அவளை பார்த்த ராகவனோ, ஏன் வண்டியை பஞ்சர் பண்ண சொன்னதுக்கு பதிலா அவ வண்டியை பஞ்சர் பண்ண சொல்லியிருக்கலாம், குளிர் தாங்காம நடுங்குறா என்று நினைத்தபடியே அந்த தேநீர் கடைக்குள் நுழைந்தான். மதுவும் அவன் பின்னே சென்றார். மதுவும் ராகவனும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்து இருக்க பணியாளர் ஒருவர் அவர்களின் பக்கம் வந்த, சார், காஃபி ஆர் டீ என்றவர் கேட்க, 2 டீ என்று ராகவன் நடுங்கிக் கொண்டு இருந்த மதுவை ஒரு கணம் பார்த்தான். அந்த ஏசி ஆஃப் பண்ணுங்க என்று பணியாளரிடம் கூற ஏசியும் ஆஃப் செய்யப்பட்டது. அவனை அவளும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். அடுத்த 10 நிமிடங்கள் இருவரும் ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை. தேநீரும் வந்துவிட்டது. தேநீரை கையில் வைத்துக் கொண்டே ராகவன் முத்துவிற்கு கால் செய்தார். முத்து, மது ரூம்ல இருக்க ரூம் ஹீட்டர் போட்டு வைங்க என்று சொன்னவனின் கண்கள் தேநீரை அருந்தும் அவளை ரசிக்கவும் தவறவில்லை. சூடான தேநீரை இரு கைகளின் உள்ளங்கைகளையும் அணைத்து பிடித்து தன்னை இதமாக்கி கொண்டிருந்தாள் மது. கொட்டும் மலை எதிரில் அவனின் அவள், இதைவிட ஒரு இனிய நாள் இருக்கத்தான் முடியுமா என்று ராகவனுக்கு தோன்றியது. தேநீரை குடித்து முடித்து இருவரும் அந்த கடையிலிருந்து கிளம்பினர். இரவு 10 மணி இருக்கும். மதுவின் ஸ்கூட்டியை ராகவன் ஓட்ட பின்னே மது அமர்ந்து கொண்டிருந்தாள். கொஞ்ச தூரம் பயணித்த பிறகு, ராகவ், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களா என்றாள் மது. ராகவனும் ஸ்கூட்டியை நிறுத்தினான். ஸ்கூட்டியிலிருந்து இறங்கியவள், சாப்பிட்டு போயிடலாமே என்றாள். இப்பதானே காஃபி குடிச்சோம் என்று ராகவன் சொல்ல, இல்ல, இங்க ஒரு கடை இருக்கு, வயசான ஐயா தான் சமைப்பாரு, இடியாப்பமும் சிக்கன் குழம்பும் அது மட்டும்தான் அவர் கடையில இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பெருசா வியாபாரம் அவர் கடையில ஆகாது, இன்னைக்கு மழை வேற, சுத்தமா வியாபாரம் ஆகியிருக்காது, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாமே, நம்ம சாப்பிட்றதுனால அவருக்கு வருமானம் கிடைக்கும் என்று மது சொல்ல, அதை கேட்ட ராகவனும் என்றான். ராகவனை அழைத்து கொண்டு ஒரு அரச மரத்தடிக்கு சென்றாள் மது. மது சொன்னார் போலவே அங்கொரு தள்ளு வண்டியில் இடியாப்ப கடையில் ஒரு வயதான முதியவர் தன் கடைக்கு யாராவது இன்று வியாபாரம் செய்ய வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். மதுவை பார்த்ததும் அவரது முகத்தில் எழுந்த புன்னகையையும் ராகவன் பார்த்தான். கடையின் பக்கத்தில் சென்றனர் ராகவனும் மதுவும். தாத்தா, 2 பிளேட் இடியாப்பம் என்று சொன்னாள் மது. அங்கிருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் ராகவனை அமரச் செய்தவள் அவளும் அமர்ந்து கொண்டாள். 7 ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே சாப்பிட்டு பழகிய பெங்களூருவின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவன் இன்று மதுவோடு கையேந்தி பவனில் அமர்ந்திருக்கிறான். அவனை நினைத்து அவனுக்கே சிரிப்பு வந்துவிட்டது. மது, இங்க வந்து டெய்லியும் சாப்பிட்ற பழக்கம் உண்டா என்று ராகவன் கேட்க, ஆமாங்க, டெய்லி வருவன் என்றாள் மது. இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே இடியாப்பத்தையும் சிக்கன் குழம்பையும் ஒரு தட்டில் வாழை இலையில் வைத்து எடுத்து வந்து இருவருக்கும் அந்த முதியவர் கொடுக்க தயக்கத்தோடு ராகவன் அதை எடுத்து சாப்பிட்டான். முதல் முறை தயக்கத்தோடு எடுத்து உண்டவன் 2வது முறை ஆர்வமாக சாப்பிட ஆரம்பித்தான். வாவ், இட்ஸ் வெரி டேஸ்டி என்றவாறே சாப்பிட்டு கொண்டிருந்தான் ராகவன். அந்த கடையையும் அந்த முதியவரையும் இடியாப்பம் சிக்கன் குழம்பையும் போட்டோ எடுத்து வாசவருக்கு அனுப்பினான்.
இந்த போட்டோஸ என்னோட இன்ஸ்டால அப்லோட் பண்ணு என்றொரு குறுஞ்செய்தியையும் ராகவன் வாசுவிற்கு அனுப்பினான். ராகவனின் சமூக வலைத்தளங்களை ராகவன் பயன்படுத்துவதில்லை. இருப்பினும் தன்னை பற்றி சமூகத்திற்கு தெரிவிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அதனால் வாசுதான் தன் நண்பனுடைய சமூக வலைத்தளங்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறான். சாப்பிட்டு முடித்து 10 பார்சலையும் வாங்கிவிட்டு கிளம்பினார் மது. எதுக்கு எவ்வளவு பார்சல்? கடை 10 நாளைக்கு லீவா என்ன என்று ராகவன் கேட்க, போற வழியில தெருவோரத்துல இருக்கிறவங்களுக்கு இத கொடுத்துட்டு போவோம் என்று சொன்ன மதுவை ஆச்சரியமாக பார்த்தான் ராகவன். போகும் வழியில் பார்சலை கொடுத்து விட்டு அரண்மனையை அடைந்தனர் ராகவனும் மதுவும். லதா மதுவிற்காக வரவேற்பறையில் காத்திருந்தார். ஈரம் சொட்ட சொட்ட ராகவனும் மதுவும் ஒரு சில வர அதை பார்த்த லதாவிற்கோ ஆத்திரமாய் வந்தது. லதாவை ஒரு கணம் பார்த்துவிட்டு படியேறினான் ராகவன். மதுவும் அவளது அறைக்கு செல்ல படிகளில் ஏறியவன் நின்று திரும்பி மதுவை நோக்கி மது என்று அழைத்தான். அவளது அறை கதவை திறக்க சென்றவள் ராகவனை பார்த்தாள். தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் நைட் என்று ராகவன் சொல்ல மென் புன்னகை உதிர்த்தவள் என்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த லதாவிற்கு பற்றி கொண்டு வந்தது. இப்படியே விட்டா சரி வராது, இதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்று எழுந்தவள் தனது அறைக்கு சென்று தரகருக்கு அளித்தாள். தரகரும் போனை அட்டன் செய்தவன் சொல்லுங்கம்மா என்றான். நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். நாளைக்கு காலையில மாப்பிள்ளை, அவரோட அப்பா, அம்மா எல்லாரோடையும் வீட்டுக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவள் மதுவின் அறைக்கு சென்றாள். அவளின் அறை கதவை தட்டினாள் லதா. மது அப்பொழுதுதான் குளித்து முடித்து உடைமாற்றி கொண்டிருந்தாள். கதவை திறக்க தாமதமாகிவிடவே, கதவை திறக்க இவ்வளவு நேரமா என்று அவளை கடிந்தபடியே அவளின் அறைக்குள் நுழைந்தாள் லதா. அறைக்குள் நுழைந்தவள், மணி என்னாச்சு? இவ்வளவு நேரமா என் பையனை அழைச்சிட்டு போய் எங்க ஊர் சுத்திட்டு வர? உன்னையும் அவனையும் ஒன்னா பார்க்கும்போது அப்படியே எனக்கு பத்திட்டு வருது. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியாடி என்று மதுவின் சிகையை கொத்தாக பிடித்தாள் லதா. வலிக்குது, பிளீஸ் விடுங்க என்றாள் மது. வலிக்கட்டும்டி, நல்லா வலிக்கட்டும். என்கிட்ட வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டு என் பையன் கூட ஊர் சுத்திட்டு வந்தல, அதை பார்த்ததும் எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். இங்க பாரு, நாளைக்கு காலையில உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீடு வர்றாங்க. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு உன்கிட்ட யாராவது கேட்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், புரிஞ்சுதா என்று லதா சொல்ல கொஞ்சம் யோசித்தாள் மது. என்னடி யோசிக்கிற என்று திரும்பவும் அவள் சிகை வலிக்க இறுக்கி பிடித்தாள் லதா. என்றாள் மது கண்களில் கண்ணீரோடு. அவளின் சிகையிலிருந்து கையை எடுத்தவள் அவள் கன்னங்களில் மாறி மாறி அறைந்தாள். இது என் பையனை உன்னோட ஸ்கூட்டில கூட்டிட்டு வந்ததுக்கு, ரோட்டு கடையில அவனை சாப்பிட வச்சதுக்கு என்று லதா சொல்ல, இல்ல அது என்று அழுது கொண்டே மது சொல்ல அவளை ஒற்றை கை நீட்டி தடுத்தாள் லதா. நீ எங்க போற, என்ன பண்ற, எல்லாமே எனக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், அவனை விட்டு தள்ளியிரு என்று சொன்ன லதா மதுவின் பதிலை எதிர்பாராமல் அங்கிருந்து நகர்ந்தாள். மது என்ன செய்கிறாள், எங்கு போகிறாள், வருகிறாள் என்பதையெல்லாம் கவனிக்க லதா மதுவிற்கு தெரியாமலேயே சில ஆட்களை நியமித்திருந்தாள் அவளை பின்தொடர்வதற்கு. வழிந்த கண்ணீரை தன் புறங்கையால் துடைத்த மதுவோ தன் மெத்தையில் சென்று படுத்தவள் அவள் தலையணையில் முகம் புதைத்து அழுதாள். அவளும் என்னதான் செய்வாள்? அவனை விட்டு விலகவும் முடியாமல், அவனை விளக்கவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். இடையில் லதா வேறு ராகவனை மறந்துவிட்டு வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள பாடாய் படுத்திக் கொண்டிருக்கிறாள். இன்று மதுவை லதா அறைந்தே விட்டாள். லதாவிடம் எதிர்வனை ஆற்றக்கூட முடியாமல் சோர்ந்து போனாள் மது. ராகவனோ டி-ஷர்ட்ஸ் ஷார்ட்ஸ் சகிதமாய் அவன் மெத்தையில் ஒற்றை கையை தன் தலைக்கு வைத்து படுத்துக்கொண்டு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்தவன் மதுவை தன் மனத்திரையில் நினைத்து கொண்டே இப்படி சொல்லிக் கொண்டான் தனக்குள். தினம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன், எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கிறேன், ஆனாலும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் இது வரைக்கும் அவ்வளோ நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, யாரோ ஒருத்தர் முகத்துல சிரிப்ப பார்க்கணும்னு நினைக்கிற, என்னவெல்லாம் பண்ற நீ அதுக்காக. ரொம்ப நல்ல பொண்ணுடி நீ
இப்பதான் உன்னை இன்னும் அதிகமா நான் லவ் பண்றேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அப்புறம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். லவ் யூ டி என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவன் அப்படியே உறங்கி போனான். அடுத்த நாள் காலை, முத்து முத்து, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா என்று லதா வரவேற்பறையில் நின்று சத்தம் போட, ஹா, எல்லாம் ரெடிமா என்றபடியே அடுப்படையில் இருந்து முத்து வந்தான். முத்து, பாயாசம், வடை, பஜ்ஜி அப்படின்னு எல்லாமே ரெடி தானே என்று லதா கேட்க, எல்லாமே செஞ்சிட்டேமா என்றான் முத்து. மாயா, மாயா, இன்னும் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று லதா அழைக்க, தாவணி பாவாடையோடு தலையில் பூ, காதில் ஜிமிக்கி என்று மாயா வந்தாள் அவள் அறையிலிருந்து. மாயாவை பார்த்த லதாவோ, அடடடடா, எவ்வளோ அழகா இருக்க மாயா நீ, என் கண்ணே பட்டடும் போல, போய் மதுவை ரெடி பண்ணு என்று லதா கூற, சரிங்கத்த என்றபடியே மதுவின் அரைக்கதவை தட்டினாள் மாயா. சல்வாரோடு நின்று இருந்தாள் மது. மாயா அவளை பார்த்ததும், அத்த இங்க வாங்களே என்று லதாவை அழைக்க, என்ன மாயா, எதுக்கு என்ன கூப்பிட்ட என்றபடியே லதா வர, இங்க பாருங்க இவ எப்படி நிக்கிறான்னு என்று மதுவை மாயா காண்பிக்க, என்ன மது இது, நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் மறந்துடுச்சா? 10 நிமிஷத்துல புடவை கட்டி ரெடியா இருக்க, இல்ல அவ்வளோதான் என்று சொன்ன லதா, மாயா அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு வரவேற்பறைக்கு வந்தாள். வரவேற்பறைக்கு வந்த லதா தரகருக்கு தன் கைபேசியில் இருந்து அழைத்து, தரகரே கிளம்பியாச்சா, எத்தனை மணிக்கு வருவீங்க என்று லதா கேட்க, கிளம்பிட்டோமா கிளம்பிட்டோம், இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம் என்றார் தரகர் மறுமுனையிலிருந்து. லதா வரவேற்பறையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, என்ன நீ ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க என்றபடியே பார்த்திபன் வர, மதுவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதனாலதான் என்று சொன்னார் லதா. நீ, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, அந்த அநாத பொண்ணு மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறை என்று பார்த்திபன் சொல்ல, ஏதோ நம்மளால முடிஞ்சது என்று லதா கூற, அந்த நேரம் பார்த்து தரகரும் மாப்பிள்ளையின் அப்பா அம்மா என அனைவரும் அரண்மனைக்குள் நுழைய, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க என்றபடியே அனைவரையும் வரவேற்றார் லதா. வரவேற்பறையில் லதாவின் குரல் கேட்டு சஞ்சய், சீதா, ருத்ரமூர்த்தி என அனைவரும் வரவேற்பறைக்கு வர, லதா தரகர், மாப்பிள்ளை, மாப்பிள்ளையின் அம்மா அப்பா என அனைவரையும் அழைத்து அங்கிருந்த பெரிய சோஃபாவில் அமர வைத்தாள். ருத்ரமூர்த்தி சோஃபாவின் அருகில் வர, ருத்ரமூர்த்தியை பார்த்ததும் மாப்பிள்ளையின் அப்பா எழுந்து கொண்டார். வணக்கம் சார், நான் கரிகாலன், இவங்க என்னோட மனைவி, இவன் என்னோட மகன் ஆனந்த் என்று அனைவரையும் மாப்பிள்ளையின் அப்பா ருத்ரமூர்த்திக்கு அறிமுகப்படுத்த, ஓகே ஓகே உட்காருங்க என்றபடியே ருத்ரமூர்த்தியும் சோபாவில் அமர்ந்து கொள்ள, அவர்கள் கொண்டு வந்த பழத்தட்டு, பூ இவையெல்லாம் பார்த்த ருத்ரமூர்த்தி, நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க, சார் உங்களுக்கு தெரியாதா நாங்க இங்க ஏன் வந்திருக்கோன்னு என்று மாப்பிள்ளையின் அப்பா சொல்ல, இல்ல எனக்கு தெரியாது, அதான் கேக்குறேன் என்று ருத்ரமூர்த்தி கூறினார். உங்க மனைவிதான் என்று கரிகாலன் வாயெடுக்க, அப்பா என்று அழைத்தான் ராகவன் படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்தபடியே. ராகவனை திரும்பி பார்த்தார் ருத்ரமூர்த்தி. அவங்க மதுவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்று ராகவன் சொல்ல, ருத்ரமூர்த்திக்கோ அதிர்ச்சி. ருத்ரமூர்த்திக்கு மட்டுமல்ல, அங்கிருந்து ராகவன் சொன்னதை கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சி. இனி என்ன நடக்க போகிறது நம்முடைய கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.